கிரு பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட நாம் தியானிக்க முடியாது தெரிந்து கொண்ட வார்த்தை இருதயம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு ததையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இது என்ன குறிக்குதுன்னா, நம்மளுடைய கடின இருதயங்கள், நிறைய காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப கடினமாக காணப்படுகிறோம். இந்த கடின இருதயத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துகிறார் நாளில். இந்த வேதத்தில், இந்த பைபிளில் எத்தனை விதமான இருதயம் காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா 22 வகையான இருதயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பொல்லாத இருதயம் என்று எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவிசுவாச இருதயம் என்று மார்க் 16:14 கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக விருத்த சேதனம் இல்லாத இருதயம் என்று 1 ராஜாக்கள் 9:3 கூறப்பட்டிருக்கிறது. நான்காவது கடின இருதயம், எபேசியர் எழுதின புஸ்தகம் 4:15 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக முரட்டாட்டமுள்ள இருதயம், எசேக்கியேல் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக ஒரே இருதயம், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதிய நிருபத்தில் 4:32 ஒரே இருதயத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக தவனமுள்ள இருதயம், சங்கீதம் 84:21. எட்டாவதாக ஆழமான இருதயம், சங்கீதம் 64:6. ஒன்பதாவது பொருளாசை உள்ள இருதயம் என்று எசேக்கியேல் 33:11 கூறப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக கரைந்து போகிற இருதயம் என்று ஏசாயா 13:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 11 தூரமான இருதயம், கர்த்தரை விட்டு விலகுகிற தூரமான இருதயம் என்று ஏசாயா 29:13 கூறப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக உணர்வில்லாத இருதயம், ஏசாயா 44:18. 13 யுத்தம் செய்கிற இருதயம் என்று சங்கீதம் 55:22 கூறப்பட்டிருக்கு. 14 திருக்கும் கேடு உள்ள இருதயம் என்று எரேமியா 11:9 கூறப்பட்டிருக்கிறது. 15ஆவதாக மூடரின் இருதயம் என்று நீதிமொழிகள் 15:7 கூறப்பட்டிருக்கிறது. 16 செம்மையான இருதயம், 2 ராஜாக்கள் 10:15 கூறப்பட்டிருக்கிறது. 17 சோர்வான இருதயம், ஆதியாகமம் 42:28. 18ஆவதாக கொழுத்த இருதயம், அப்போஸ்தலர் 28:27. 19 பெருமை உள்ள இருதயம், 2 நாளாகமும் 25:29 கூறப்பட்டிருக்கிறது. 20 தத்தளிக்கும் இருதயம், 1 சாமுவேல் 4:13, 1 சாமுவேல் 28:5 கூறப்பட்டிருக்கிறது. 21 களிப்புள்ள இருதயம் என்று 1 சாமுவேல் 25:36 கூறப்பட்டிருக்கிறது. 22 உத்தம இருதயம், 1 ராஜாக்கள் 8:61. நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? களிப்புள்ள இருதயமா இருக்க, உத்தம இருதயமா இருக்கிறதா, பெருமை உள்ள இருதயமா இருக்கிறதா என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் சொன்னது 22 இருதயம்: பொல்லாத இருதயம், அவிசுவாச இருதயம், விருத்த சேதனமுள்ள இருதயம், கடின இருதயம், முரட்டாட்டமுள்ள இருதயம், ஒரே இருதயம், தவனமுள்ள இருதயம், ஆழமான இருதயம், பொருளாசை உள்ள இருதயம், கரைந்து போகிற இருதயம், தூரமான இருதயம், உணர்வில்லாத இருதயம், யுத்தம் செய்கிற இருதயம், திருக்கும் கேடுமுள்ள இருதயம், மூடரின் இருதயம், செம்மையான இருதயம், சோர்வான இருதயம், கொழுத்த இருதயம், பெருமை உள்ள இருதயம், தத்தளிக்கும் இருதயம், களிப்புள்ள இருதயம், உத்தம இருதயம். இத்தனை வகையான இருதயம் இருக்கிறது. இதில் நாம் எந்த இருதயத்தை உடையவர்களாய், கர்த்தரை தேடுகிற இருதயம் உடையவர்களாய், கர்த்தரிலே அன்பு கூறுகிற இருதயம் உடையவர்களாய் இருக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.